ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 23/5/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு விட்டீர்கள் என்றால் விடுபடும். இன்று பாப்தாதா ஸ்தாபனை காரியத்தின் தொடக்கத்தில் பொறுப்பாளர்களாக ஆன சகயோகி குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அனைத்து சகயோகி குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாங்க. ஸ்தாபனையினுடைய வரைபடத்தை பார்த்து கொண்டிருந்தோம். தொடக்க காலத்தில் இந்த சிரேஷ்ட பிராமணர்களின் உலகத்தின் சரித்திரம் மற்றும் பூகோளத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். எந்தெந்த சிரேஷ்ட ஆத்மாக்கள் எந்த நேரம் எந்த ஸ்தானத்தில் மேலும் எந்த விதிபூர்வமாக சகயோகி ஆனாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 3 விதமான சகயோகி குழந்தைகளை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாப்தாதா. ஒன்று, பாப்தாதாவின் ஆன்மீக காரியத்தை பார்த்து பாப்தாதாவின் மோகன ரூபம் ஆன்மீக செயல்களை பார்த்து யோசிக்கும் கஷ்டத்தையும் செய்யலை, பார்க்க மட்டும் செஞ்சாங்க. மேலும் பார்த்ததுனால சென்ற கல்பத்தின் நினைவின் சமஸ்காரம் பிரத்யட்சமாக ஆயிடுச்சு. ஒரு நொடியில் உள்ளத்திலிருந்து அதே என்னுடைய பாபா என்பது வெளியாச்சு. அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லாமல் சகஜமாக தந்தையினுடைய அன்பில் மூழ்கியிருக்கும் சகயோகியாக ஆகிட்டாங்க. ஒரு வார பாடம் படிக்கும் முயற்சியையும் செய்யலை. ஆனால் ஈஸ்வரிய அன்பினுடைய சக்தி மூலம் தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு ஆயிடுச்சு. ஒரே ஒரு வார்த்தையில் வாழ்க்கை துணைவனாக ஆகிட்டார். குழந்தைகள், நீங்கள் தான் என்னுடையவர் அப்படின்னு சொன்னாங்க. தந்தை நீங்கள் தான் என்னுடையவர்கள் என்று கூறினார். முயற்சி என்ற கேள்வியே இல்லை. அந்த மாதிரி ஒரு நொடியில் முடிவு எடுத்தவங்க எந்த கடினமும் இன்றி அன்பில் மூழ்கிட்டாங்க. இரண்டாவது, பொறுப்பாளராக ஆகியிருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களினுடைய தியாகம். சிரேஷ்ட ஆத்மாக்களின் தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையின் முன் உதாரணத்தை பார்த்து முடிவெடுத்தவங்க. முதல் குரூப் தந்தையை பார்த்தாங்க. இரண்டாவது குரூப் ஞான கங்கைகளின் உதாரணத்தை பார்த்தாங்க. புத்தி பலம் மூலம் சகஜமா தந்தையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. மேலும் சகயோகியாக ஆனாங்க. இருந்தும் இரண்டாவது குரூப்பும் குழந்தைகள் மூலமாக தந்தையின் சாக்கார சம்பந்தத்தில் வந்தாங்க. நிராகாரமானவரையும் அதாவது உடல் அற்றவரையும் சாகாரத்தில் அதாவது உடல்ல அனைத்து சம்பந்தங்கள்ல அடைந்தாங்க. ஆகினால சாகார ரூபத்தில் சாகாரம் மூலமா அனைத்து அனுபவம் செஞ்ச காரணத்தினால சாகார பாலனையின் லிஃப்டின் கிஃப்ட் கிடைச்சது. இந்த பாக்கியம் கோடியில சிலர், அந்த சிலரிலும் சிலருக்கு கிடைத்தது. அந்த மாதிரி லிஃப்டின் கிஃப்டை பெறக்கூடிய ஸ்தாபனை காரியத்தில் சேவையின் க்ஷேத்திரத்தில் பொறுப்பாளராக ஆகியிருக்கும் தொடக்கத்து ஆத்மாக்கள் அந்த மாதிரி குரூப்பை அழைப்பு கொடுத்து அழைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. பார்க்க போனால் இன்னும் பொறுப்பாளராக ஆகியிருக்கும் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆனால் விசேஷமாக குறைவானவர்களைத்தான் அழைச்சிருக்கிறோம். ஏன் அழைச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. இடையிடையே அஸ்திவாரம் சோதனை செய்யப்படும். ஒருவேளை அஸ்திவாரம் கொஞ்சம் பலகீனமாக இருந்தாலும் அந்த அஸ்திவாரத்தினுடைய பிரபாவம் அனைத்தின் மீதும் ஏற்படும் இல்லையா? சேவை சேத்திரத்தில் உங்கள் மாதிரியான ரத்னங்கள் அஸ்திவாரம் முதல் குரூப் யஜ்யத்தினுடைய ஸ்தாபனையினுடைய அஸ்திவாரம் ஆனாங்க. சேவைக்கு பொறுப்பாளராக ஆனாங்க. ஆனால் சேவையினுடைய பிரத்யட்ச பலன் முதல்ல உங்கள் மாதிரியான குரூப். அந்த மாதிரி சேவையில் பிரத்யட்ச பலன் ரூபத்தில் மேலும் அழகு பெட்டகத்தில் முதல் அழகு பொருளாக சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள் ஆனீங்க. தன்னுடைய இந்த அளவு மகத்துவத்தை தெரிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. புதிய இலைகளினுடைய பளபளப்பு, சுறுசுறுப்பு, ஊக்கம், உற்சாகத்தின் விஸ்தாரத்தில் சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள் மறந்து விடவில்லையே அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையில் பாப்தாதாவும் குழந்தைகளே தன்னை விட முன்னுக்கு வைக்கிறார். ஆனால் சுயம் தான் பின்னால் இருப்பது கிடையாது.
சில குழந்தைகள் புத்திசாலித்தனமாக பின்னால் இருப்பவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்றாங்க. வாய்ப்பை பரவாயில்லை, நன்றா கொடுங்க, ஆனா பொறுப்பாளராகவோ இருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவு எனக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. முயற்சி செய்வதில் நாம் என்ன அடி எடுத்து வைப்போமோ நம்மை பார்த்து மற்றவர்களும் அந்த மாதிரி ஊக்கம் உற்சாகத்தினுடைய அடி எடுத்து வைப்பாங்க. இந்த நினைவு எப்பொழுதும் இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா. புதியவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் பழையவர்களுடைய மதிப்பு அவங்களுடையது. பழைய இலைகளிலிருந்து எத்தனை மருந்துகள் தயாரிக்கப்படுது தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? பழைய பொருட்களுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது. பழைய பொருட்கள் விசேஷ நினைவு சின்னமாக ஆயிடுது. பழைய பொருட்களுக்கு விசேஷ கண்காட்சியகம் உருவாக்கப்படுது. பழையவர்களுடைய மதிப்பை தெரிந்து கொண்டே அதே மதிப்புக்கு ஏற்றபடி அடியெடுத்து வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சாகார பாலனை ஒன்றும் சாதாரண பாலனை கிடையாது. இந்த விலை மதிப்பில்லா பாலனைக்கு நன்றி செலுத்துவது அப்படின்னா விலை மதிக்க முடியாதவராக ஆகணும் மற்றும் ஆக்கணும். விசேஷ பாலனைக்கு கைமாறா வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியிலும் விசேஷம் நிரம்பி இருக்கணும். அந்த மாதிரி நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. முழு கல்பத்தில் ஒரு தடவை இந்த பாலனை கிடைக்குது. மேலும் அதற்கு உரியவர்கள் விசேஷ ஆத்மாக்கள் நீங்க தான். அந்த மாதிரி தன்னுடைய உரிமையின் பாக்கியத்தை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா. இன்று அந்த மாதிரி பாக்கியம் நிறைந்த குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கிறோம். ஏன் அழைச்சோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரிசல்ட்டையும் பார்ப்போம் இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா. இந்த முழு குரூப்பும் பிரம்ம பாபாவின் ஒவ்வொரு அடியை பின்பற்றி நடக்கிறவங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்தூல கண்களால் பார்த்துருக்கீங்க, திவ்ய கண்களால் மட்டும் பார்க்கல. கண்களால் பார்த்த விஷயத்தை பின்பற்றி நடப்பது சுலபமாக இருக்கும் இல்லையா? நீங்கள் அந்த மாதிரி சகஜ முயற்சி செய்வதின் பாக்கியத்துக்கு உரிய ஆத்மாக்கள். நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் யார் என்ற கேள்விக்கான பதில் உறுதியாக நினைவில் இருக்குது இல்லையா? மறந்தோ விடுவதுக்கு இல்லை இல்லையா? இந்த குரூப்பை பார்த்து பாப்தாதா சூட்சம வதனத்தில் அவங்களுக்குள்ள ஆன்மீக உரையாடல் செஞ்சிட்டு இருந்தாங்க. என்ன ஆன்மீக உரையாடல் செஞ்சிருப்பாங்க? இவங்க தன்னுடைய பாக்கியத்தின் மதிப்பை எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறாங்க, மேலும் எந்த அளவு இந்த பாக்கியத்தின் நினைவு சொரூபத்தில் இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு இருந்தோம். நினைவு சொரூபத்தில் இருப்பவர் சக்திசாலியான சொரூபம் ஆகிறாங்க. அப்படின்னா எவ்வளவு சக்தி சொரூபமாகி இருக்கீங்க என்பதை பார்த்துட்டு இருந்தோங்கிறாங்க. நினைவு மறந்த நிலை மற்றும் நினைவு என்ற ஏனில இறங்குறீங்களா அல்லது ஏறுறீங்களா? அல்லது எப்போதும் நினைவு சொரூபம் மூலமாக பறக்கும் கலையில் சென்றுட்டு இருக்கீங்களா? பழையவர்கள் பழைய விதிப்படி நடந்து கொண்டிருக்கிறார்களாகவோ இல்லை இல்லையா? பறக்கும் கலைக்கு பதிலாக இதுவரையிலும் படி ஏறிக்கொண்டும் இறங்கி கொண்டும் இருக்கீங்களா? குழந்தைகளினுடைய இந்த அனைத்து விதியை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கிறாங்க பாபா. பிரம்ம பாபா குழந்தைகளின் மேல் உள்ள அன்பின் காரணமாக எப்பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் சகஜ மற்றும் சிரேஷ்ட பிராப்திக்கான ஆதாரமாக தந்தை எனக்கு சமமாக ஆயிட்டீங்க அப்படின்னா விட்டீர்கள் என்றால் விடுபடும் என்ற ஒரு விஷயத்தை எப்பொழுதும் வாழ்க்கையில் பிரம்ம பாபாவினுடைய தாயத்தின் ரூபத்தில் நினைவு வச்சுக்கணும். தன்னுடைய உடலின் நினைவை மறந்து ஆத்ம அபிமானி ஆவதிலும், சம்பந்தத்தின் பற்றுதலிருந்து விலகி பற்றுதலை வென்றவர் ஆவதிலும், ஆன்மீக சேவை களத்தில் வெற்றி அடைவதிலும் தொடர்பில் வரும்பொழுது சுபாவ சமஸ்காரமாக ஆனாலும் இந்த அனைத்து விஷயங்களிலும் விட்டீர்கள் என்றால் விடுபடுவீர்கள். இந்த என்னுடைய என்ற கை இந்த கிளைகளை பிடித்து கிளைகளில் அமர்ந்திருக்கும் பறவையாக ஆக்கிடுது. இந்த என்னுடைய என்ற கைகளை விட்டீர்கள் என்றால் என்னவாக ஆயிடுவீங்க? பறக்கும் பறவையாக ஆயிடுவீங்க. விடுபடுவதும் இல்லை, ஆக போவதும் இதுதான். இப்படி இருக்கக்கூடாது. ஆனால் ஆதாரமானவங்க சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆகிவிட்டோம் அப்படிங்கிற அந்த விழாவை கொண்டாடுங்க. யோசிச்சுட்டு இருக்கோம், திட்டத்தை உருவாக்குவோம் என்று அப்படி இருக்க வேண்டாம். எந்த விழாவை கொண்டாடுவீங்க அப்படின்னு யோசிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க பாபா.
ஒவ்வொரு குரூப்பும் நிகழ்ச்சிகள் செய்கிறீங்க இல்லையா? நீங்கள் என்ன விழாவை கொண்டாடுவீங்க? நீங்களோ பிரம்ம பாபாவை பின்பற்றி நடக்கும் பிரம்மா உடன் இருந்த குழந்தைகள் தான் இல்லையா? ஈஸ்வரிய பரிவாரத்தினுடைய வயது முதிர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள். உங்கள் அனைவரின் இவர்கள்தான் தொடக்க காலத்து உதாரண சொரூபமானவங்க. முழு பரிவாரத்துக்காகவும் தந்தையினுடைய அனைத்து ஆசைகளை நிறைவேற்றும் தீபங்கள் என்று பாப்தாதா மற்றும் பரிவாரத்தினுடைய பார்வை எப்பொழுதும் இருக்குது. ஆகையினால எந்த விழாவை கொண்டாடுவீங்க? தந்தைக்கு சமமாக ஆகிவிட்டோம், ஜீவன் முக்த ஆத்மாக்களாக ஆகிட்டோம், பற்றுதலை வென்று நினைவு சொருபமானவர்கள் இருந்து சக்தி சொருபமாகிட்டோம், நினைத்தோம் மற்றும் ஆகிவிட்டோம் என்ற அந்த மாதிரி சக்திசாலியான விழாவை கொண்டாடுங்க. தயார்தான் இல்லையா? அல்லது செய்யவோ வேண்டும் என்று யோசிக்கிறீங்களா? வேண்டும் என்று இல்லாமல், ஆனால் தந்தையினுடைய அனைத்து விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நான் தொடக்க காலத்தின் ஒரு முன்மாதிரி. அந்த மாதிரி நிச்சய புத்தியுடைய வெற்றி ரத்னம் என்று வெற்றி விழா கொண்டாடுங்க. எதற்காக அழைத்தோன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெளிவாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. இவங்க எல்லோருமே கிரீடம் அணியுங்கள், இவங்கள் எல்லோருக்கும் கிரீடம் அணிவீங்கள். பொறுப்பின் கிரீடம் அணிவிப்பு விழாவை இவர்கள் மூலம் கொண்டாடுங்க. எனவே தான் வந்திருக்கீங்க. ஒன்றும் பதில் பேசுவது கிடையாது. வயதானவர்களாக ஆயிட்டீங்க. பிரம்ம பாபாவை என்னவாக பார்த்தீங்க? இந்த நேரம் வயதானவர், மேலும் அடுத்த நேரம் சின்ன குழந்தை. பார்த்தீர்கள் இல்லையா? தந்தையை பின்பற்றி நடங்க. சரி என்று கூறுவதில் தந்தையாகி விடுங்கள். மேலும் சேவையில் வயதானவர், சின்ன குழந்தைகளின் சுறுசுறுப்பை பார்த்தீர்கள் இல்லையா? எவ்வளோ மகிழ்ச்சியோடு சரி ஐயா சரி ஐயா அப்படின்னு கூறினாங்க. விசேஷ அழைப்பின் பேரில் விசேஷ ஆத்மாக்கள் வந்திருக்கிறாங்க. இப்பொழுது விசேஷ சேவை பொறுப்பிற்காக மீண்டும் விழா கொண்டாடுங்க. இடையிடையில் கிரீடத்தை இறக்கி வைத்து விடுகிறீர்கள். இப்பொழுது கழட்டவோ முடியாத மாதிரி இறுக்கமாக்கிவிட்டு செல்லுங்கள். விழாவினுடைய ரிசல்ட்டாக என்ன ஆச்சு என்று பின்பு சொல்வோம் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. எப்பொழுதும் அனைத்து ஆத்மாக்களுக்கு ஊக்கம் உற்சாகம் ஊட்டக்கூடிய, எப்பொழுதும் முயற்சி செய்வதின் அடி மூலம் மற்றவர்களை தீவிர முயற்சியாளராகக்கூடிய, வீணானதை ஒரு நொடியில் விட்டீர்கள் என்றால் விடுபடும் என்று ஆக்கக்கூடிய, எப்பொழுதும் பிரம்ம பாபாவை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த மாதிரி சேவையின் ஆதி ரத்னங்களுக்கு பாலனை பெறுவதற்கான பாக்கியம் நிறைந்த விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். சேவாதாரிகளோட அவ்விக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. சேவாதாரிகளோ எப்பொழுதும் பறந்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா யக்ஞ சேவைக்கான பலம் மிக அதிகம். ஆகையினால சேவாதாரிகள் பலம் நிறைந்தவர்களாக ஆகிட்டீங்க இல்லையா? யக்ஞ சேவைக்கு எவ்வளோ மகிமை இருக்குது. ஒருவேளை யக்ஞ சேவையை உண்மையான உள்ளத்தோடு செய்கிறாங்க அப்படின்னா ஒரு வினாடிக்கு கூட மிகுந்த பலன் இருக்குது. நீங்கள் எத்தனை நாட்கள் சேவையில் இருந்தீங்க? எனவே பலன்களின் களஞ்சியம் ஒன்றாக சேர்ந்து விட்டது. 21 தலைமுறையினர் சாப்பிட்டு கொண்டே இருக்கிற அளவு பலன் சேமிப்பாக ஆயிடுச்சு. சேவாதாரி அங்கு உங்களிடத்திற்கு சென்ற பிறகு மாயாவினோட வசமாக ஆயிடாதீங்க. எப்பொழுதும் சேவையில் பிஸியாக இருங்க. மனதால் சுத்த சங்கல்பத்தின் சேவை மற்றும் தொடர்பில் வர்றவங்க உறவினர்களுக்கு பேச்சின் மூலம் பாபாவினுடைய அறிமுகம் கொடுப்பதற்கான சேவை. எப்பொழுதுமே சேவையில் பிஸியாக இருப்பது சேவையினுடைய பங்கு அழியாது. இங்கே இருந்தாலும் சரி அல்லது எங்கே சென்றாலும் சரி சேவாதாரியோடு எப்பொழுதுமே சேவை இருக்கும். நீங்கள் நிரந்தரமான சேவாதாரி. சேவையில் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா மாயா வராது. எப்பொழுது காலியான இடம் இருக்குது என்றால் மற்றவர்கள் வருவாங்க, கொசுவும் வரும், மூட்டை பூச்சியும் வரும். ஆகையினால எப்பொழுதும் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா மாயா வரவே வராது. கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்காது. மாயா நமஸ்காரம் செய்து சென்றுடும். அந்த மாதிரி பலசாலியாகி சென்று கொண்டிருக்கீங்க. அங்கே சென்ற பிறகு இன்று கோபம் வந்துவிட்டது, இன்று பேராசை மோகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. மாயா பரீட்சிக்கும் தான். இவங்க உறுதிமொழி செஞ்சிட்ருக்கிறாங்க என்று இப்பொழுது அதுவும் கேட்டுட்ருக்குது. எங்கு தந்தை இருக்கிறாரோ அங்கு மாயா என்ன செய்யும்? எப்பொழுதும் தந்தை உங்களுடன் கூடவே இருக்கிறாரா அல்லது அவரை விட்டு பிரிந்து இருக்கீங்களா?
குமாரர்கள் தனியாக இருக்கிறேன் என்றோ நினைக்கவில்லை தானே? என்ன என்று கேட்பதற்கு யாருமே இல்லை, பேசுவதற்கு யாருமே இல்லை. நோயுற்றோம் என்றால் என்ன செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் வரவில்லை தான் இல்லையா? மற்ற உடன் இருப்பவர்களினுடைய நினைவு வருதா? வராது இல்லையா? துணையாக இன்னொருவரை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவர் சொல்வதை கேட்கவும் வேண்டும், சாப்பிட உணவும் கொடுக்கணும், முழுமையாக கவனித்து கொள்ளவும் வேண்டும். அந்த மாதிரி சுமையை தூக்குவதற்கு அவசியமும் என்ன இருக்குது? எப்பொழுதும் சுமையற்று லேசாக இருங்க. எப்பொழுதும் ஜோடி ரூபத்தில் இருக்கீங்க. இன்னொரு ஜோடியை வைத்து என்ன செய்வீங்க? எப்பொழுதாவது மனதில் எண்ணம் வருதா? நோயுற்ற நேரத்தில் வருதா? எந்த சம்பந்தத்தினுடைய நினைவு வருதோ அதே சம்பந்தத்தோடு தந்தையை நினைவு செய்யுங்க. பிறகு நோயிற்றிருந்தாலும் தூங்கிக் கொண்டே மிக நல்ல உணவை மற்றவர்கள் சமைத்துவிட்டு சென்ற மாதிரி தயார் செய்துடுவீங்க. ஆகினால எப்பொழுதும் கூடவே இருங்க. நான் தனியாகவே இல்லை, இணைந்திருக்கிறேன். நீங்களும் தந்தையும் இணைந்திருக்கிறீர்கள், யாரும் பிரிக்க முடியாது. இந்த சவாலை விடுங்க. நீங்கள் சவால் விடுபவர்களை அன்றி பயப்படுவர்கள் அல்ல. நல்லது. பாபா கேள்வி கேட்குறாங்க, சங்கமயுக பிராமண வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? அந்த லட்சியத்தை அடைவதற்கான விதி என்ன? சங்கமயுக பிராமண வாழ்க்கையினுடைய லட்சியம் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பது, மேலும் மற்றவர்களை திருப்திப்படுத்துவது. பிராமணன் அப்படின்னா ஞானம் நிறைந்தவங்க, தானும் திருப்தியாக இருப்பாங்க, மேலும் மற்றவர்களையும் திருப்தியாக வச்சுப்பாங்க. ஒருவேளை மற்றவர்கள் அதிருப்திப்படுத்துவதனால அதிருப்தி ஆகிறாங்க அப்படின்னா பிராமண வாழ்க்கையினுடைய சுகத்தை பெற முடியாது. இந்த லட்சியத்தை பிராப்தி செய்வதற்கான சாதனம் சக்தி சொரூபமாகி மற்றவர்களுடைய வாயுமண்டலத்தில் இருந்து தன்னை விலக்கி வைத்துக் கொள்வது என்றால் தன்னை பாதுகாத்து கொள்வது. மற்றவர்களின் அதிருப்தியின் காரணமாக தன்னை அதிருப்தி ஆக்கி கொள்ளக்கூடாது. மற்றவர்கள் எந்த விதத்திலும் அதிருப்தி ஆக்குவதற்கு காரணம் ஆனாங்க அப்படின்னா தன்னை விலக்கி கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும், நிற்கக்கூடாது. அடுத்த கேள்வி, எந்த சமஸ்காரத்தை தன்னுடைய இயற்கையான சமஸ்காரமாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா பறக்கும் கலையில் பறந்துக்கிட்டே இருப்பீங்க? பாபா பதில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் நான் முன்னேறணும் அப்படிங்கிறத தன்னுடைய இயற்கையான சமஸ்காரமாக ஆக்கிக்கணும். மற்றவர்கள் முன்னேறாங்களா அல்லது இல்லையா, அவங்க முன்னேறினாலும் முன்னேறாவிட்டாலும் அவங்களுக்கு பின்னால் தன்னை கீழே கொண்டு வரக்கூடாது. பரந்த மனதின் காரணமாக சகயோகம் கொடுப்பது வேறு விஷயம். ஆனால் மற்றவர்களின் காரணமாக தான் கீழே வந்து விடுவது சரி கிடையாது. வீணானதை கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. சேவையினுடைய பாவனையோடு விலகியிருந்து பாருங்க. மற்றவர்களின் காரணமாக தன்னுடைய நேரத்தையும் குஷியையும் இழக்காதீங்க. பிறகு எப்பொழுதும் பறக்கும் கலையில் சென்று கொண்டே இருப்பீங்க. பாபா வரதானம் கொடுக்குறாங்க, எப்பொழுதுமே சந்திப்பின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே நான் தான் அது என்ற வரம் பெற்ற தந்தைக்கு சமமானவர் ஆகுக. எப்படி எஜமானர்கள் உங்களுடைய கட்டளையை ஏற்று பாப்தாதா சந்திப்புக்காக வர்றாங்க, வந்தேன் ஐயா அப்படிங்கிற பாடத்தை படித்து ஆஜராக ஆயிடுறாங்க. அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அமிர்த வேளையில் தொடங்கி நாள் முடியும் வரை தாரணை மற்றும் காரியம் செய்வதில் தந்தைக்கு சமமாக ஆனீங்க அப்படின்னா எப்பொழுதும் சந்திப்பினுடைய ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த சந்திப்புங்கிற ஊஞ்சல்ல இருப்பதனால இயற்கை மற்றும் மாயா ரெண்டுமே உங்களுடைய ஊஞ்சலை ஆட்டக்கூடிய வேலைக்காரர்களாக ஆக்கிடுறாங்க. அனைத்து பொக்கிஷங்களும் உங்களுடைய இந்த சிரேஷ்ட ஊஞ்சலின் அலங்காரமாக ஆயிடும். சுலோகன், எப்பொழுதும் பிரம்ம பாபாவின் கரங்களுக்குள்ள அடங்கி இருந்தீங்க அப்படின்னா பாதுகாப்பினுடைய அனுபவம் செய்வீங்க. எப்பொழுதும் பிரம்ம பாபாவினுடைய கரங்களுக்குள்ள அடங்கி இருந்தீங்க அப்படின்னா பாதுகாப்பினுடைய அனுபவம் செய்வீங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.